ஜெட்டி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பஞ்சதந்திர கதையின் இரண்டாவது தந்திரமான நட்பை பெறுவது, அதில் மூன்றாவது கதையை பார்க்கவிருக்கோம். எலியும் காகமும் நண்பராகும் கதை இது. இப்போ நம்ம எதோட முடித்தோம்னா, காகம் எலி வலைக்கு வெளியில் அமைதியாக உட்காந்துருக்கு. எலி உள்ளே இருந்துக்கிட்டு நான் வெளியில் வரமாட்டேன்னு சொல்லுது. காகம் மறுபடியும் என்ன சொல்லுது? நண்பா, நான் உன்னை கொல்ல மாட்டேன், நீ திறமைசாலியாக இருக்கிற, உன்னை போன்றவர்களுடைய நட்பை தேடி பெறுவதில் தவறில்லை, நீ என் கூட நண்பனாயிரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காகம் கேட்குது. இப்போ இந்த எலி என்ன சொல்லுதுன்னா, ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும். இந்த குறள் தெரியுமா உனக்கு? அதாவது யோசிக்காமல் நம்ம நண்பர் ஆகிட்டோம்னா அந்த பழக்கவழக்கம் கடைசியில் மரணத்தில் கொண்டு போய் முடியும். இந்த மாதிரி ஆகி போயிடும் நம்மளுடைய நட்பு. நீ யோசிக்காமல் நம்ம நண்பராகக்கூடாது. நாமெல்லாம் இயற்கையாகவே நம்ம எதிரியாக பிறந்தவங்க. காகம், எலி, நாய், பூனை, பாம்பு, கீரி, நீர், நெருப்பு, இதெல்லாம் இயற்கையான எதிரி. இவங்கெல்லாம் எந்த காலத்துலேயுமே ஒன்றா என்ன பண்ண முடியாது, ஃப்ரெண்டாலாம் ஆகவே முடியாது அப்படின்னுது. இப்போ இந்த காகம் என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி, எலியை கூல் பண்ணுறதுக்காக என் ஃப்ரெண்டை போல யார் மச்சான் பாட்டெல்லாம் பாடுது. எலி என்ன சொல்லியும் கேட்குறதா இல்லை. காகம் பேசி பேசி களைச்சி போச்சு. இப்போ என்ன பண்ணுதுன்னா, காகம் கடைசியாக அகிம்சை முறைக்கு வந்துடுது, காந்திய வழிக்கு வந்துடுச்சு. நண்பா, உன்னோட நான் நண்பனாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா எனக்கு இந்த பிறவி, இந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. நான் உனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சிறிய மரத்தை மேலே உட்காந்து உண்ணாவிரதம் உயிரை விட போகிறேன். நான் அது வரைக்கும் அன்னம் தண்ணி ஆகாரம் சாப்பிட போகிறதில்ல. இப்போ நம்ம இருக்கிற மாதிரி உண்ணாவிரதம் கிடையாது. சைவ உண்ணாவிரதம் ஒரு பக்கம் நடக்கும், அசைவ உண்ணாவிரதம் ஒரு பக்கம் நடக்கும். அந்த மாதிரிலாம் கிடையாது. காகம் உண்மையான உண்ணாவிரதம் இருக்குது. உண்மையாக போயிட்டு மரத்தில் போய் உக்காந்துக்குச்சு. இந்த எலியும் பார்க்குது, இந்த காக்கா போகிற மாதிரியே இல்லை. உண்மையாகவே என்ன இருக்குது, இந்த காக்கா உண்ணாவிரதம் இருக்குது. இப்போ இந்த எலி பார்க்குது, சரி என்னடா பண்ணுறது, இந்த காக்கா போகவே மாட்டுது, ஒருவேளை உண்மையாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக கொஞ்சம் தலையை மட்டும் லைட்டாக பொந்தலேருந்து வெளியில் காமிச்சு, நண்பா அப்படின்னு சொல்லிட்டு காகத்தை கூப்பிடுது. காகம் உடனே மகிழ்ச்சியாக பறந்து பக்கத்தில் உட்காருது. இப்போ எலி கொஞ்சம் உள்ளே போயிட்டு பக்கம் பேசு, நீ என்னை நண்பா நான் கூப்பிட்ட, இது எனக்கு போதும், இந்த வார்த்தை கேட்டதே போதும், இப்போ என் உயிர் போனாலும் சந்தோஷமாக இருப்பேன் நான் அப்படின்னு காகம் சொல்லுது. உடனே, நண்பா அப்படிலாம் நீ சாக தேவையில்ல, உன்னுடைய உண்மையான நட்பை நான் புரிஞ்சுக்கிட்டேன், உன்னுடைய நட்பை நான் ஏற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலி சொல்லுது. இப்போ இந்த எலி சொன்னோடனே இந்த காகத்துக்கு சந்தோஷமாகி போச்சு. அப்புறமேட்டு 2 பேரும் நண்பர்கள் ஆயிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுதுன்னா, இந்த காகம் காடு முழுக்க போயிட்டு சுற்றி பகல் நேரத்தில் உணவை தேடும். மாலை நேரம்னா தனக்கு கிடைக்கக்கூடிய இறைச்சி, உணவு எது கிடைக்குதோ அதை எலிக்கு கொண்டு வரும். அதே போல் எலி என்ன பண்ணுன்னா, அது இந்த தானியங்கள் இதெல்லாம் தேட போய் சாப்பிடும். அது கொண்டு எலிக்கு கிடைக்கக்கூடியதை கொண்டு அவர் ஃப்ரெண்டுக்கு வச்சுக்கோங்க. 2 பேர் சாயந்தரம்னா ஒருத்தர் ட்ரீட் மாற்றி ட்ரீட் வச்சுக்கிட்டு இவர் பறந்து போயிட்டு ஊரை பார்த்த கதையெல்லாம் சொல்லுவார். இவர் வலைக்குள்ளே ஓட்டை போட்டு போயிட்டு பூமிக்கு கீழே பார்த்த கதையில் இவர் சொல்லுவார். இந்த மாதிரி 2 பேரும் நண்பர்கள் ஆகிட்டாங்க. இப்போ ஃப்ரெண்ட் ஆகிட்டு 2 பேரும் நல்லா ஜாலியாக இருக்கிறாங்க. இப்படியே இந்த காலங்கள் போயிட்டே இருக்குது. கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் வெய்ய நாள், அந்த வருஷம் பருவமழை தவறிடுச்சு. ஊரெல்லாம் ஒரே வறட்சி. காக்கான்னு கூட்டு சோறு வச்சவங்க இன்றைக்கி யாரும் எச்சி கையால் கூட காக்கா விரட்டுறதுக்கு தயாராக இல்லை. அந்தளவுக்கு ஊர் பூரா பஞ்சம். சோறு வைக்க ஆள் இல்லை, மிச்ச மீதி கூட எதுவும் இல்லை. ஊரில் உள்ள நாய்கள்லாம் பசியும் பட்டினியுமாக இருக்குது, நாய்க்கு கூட சோறு வைக்க ஆள் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த காகம் யோசிக்குது, இனிமேட்டு நாம் இந்த பகுதியில் நம்ம வாழ்ந்தால் சரி வராது, நம்ம நண்பர்கிட்ட சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு நாம் இங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு போயிடுவோம். அங்கே போய்ட்டு அங்கே ஒரு நண்பர் இருக்கார், பழைய நண்பர் இருக்கிறாரு, ஆமாம் இருக்கிறாரு, மந்தரகன், அவர்கிட்ட நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காக்கா நினைக்கிது. காக்கா நினச்சிட்டு எலிக்கிட்ட சொல்லுது, எலியாரே நண்பா இரணியா, நான் இதை போல் சிறிது காலம் நான் வேறு ஊருக்கு போகிறேன், இதை போல் உணவே கிடைக்கல, ரொம்ப பஞ்சமாயிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே இந்த எலியை சொல்லுது,
நானும் ரொம்ப மனசு கஷ்டத்தில் தான்ப்பா இருக்கிறேன், என்னையும் கூட கூட்டின்னு போயிடான் அப்படின்னுது. காக்கா சொல்லுது, அது எப்படி, நீ தரையில் போகிறவன், நான் பறந்து போகிறவன், நம்ம 2 பேரும் எப்படி போக முடியும்? ஏன், நானே ரொம்ப வருத்தத்தில் உடம்பு இழைச்சி போயிருக்கிறேன், உன் முதுகில் உட்காந்தா என்னை கூட்டின்னு போக மாட்டியா? கூட்டின்னு போக மாட்டேனா? எனக்கு பாரு, டைவ் அடித்து பறப்பேன், ஃப்ரண்ட் டைவ், பேக் டைவ், எப்படி வேணால் நான் பறப்பேன். ஒன்றை வச்சா நான் கூட்டின்னு போக மாட்டேன் நண்பா. இது எனக்கு யோசனை இல்லாமல் போச்சே. உட்காரு, நான் உன்னை முதுகில் வச்சு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த காகம் என்ன பண்ணுது, எலியை வந்து முதுகில் உட்கார வச்சுட்டு கூப்பிட்டு போகுது. போயிட்டே இருக்கும்போது, ஏன் நண்பா நீனும் சோகமாக இருக்கிறான்னு காகம் வந்து எலியை கேட்குது. எலி சொல்லுது, அது ஒரு பெரிய கதை, இப்போல்லாம் சொல்ல முடியாது, நான் சொல்கிறேன் இரு, நேரம் வரும்போது சொல்கிறேன் அப்படின்னுது. சொல்லிவிட்டு இப்போ வேறு ஒரு பகுதிக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் வளமையாக இருக்குது, அந்த இடத்துல இருக்கக்கூடிய நீர்நிலையில் இருக்கக்கூடிய ஆமையை கூப்பிடுது. இந்த காகம் எலியை பக்கத்தில் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு போய் கூப்பிட்டு, நண்பா மந்திரகா, நான் தான் லகுபதம் வந்திருக்கேன் உன் நண்பன், வா அப்படின்ட்டு. நான் இப்போ சந்தித்து ரொம்ப நாள் ஆகுது, வா அப்படின்னோடனே ஆமை இப்போ தண்ணியிலேருந்து உள்ளே இருக்கிற ஆமை மறைஞ்சிருந்த ஆமை வெளியில் வருது. வெளியில் வந்தோடனே, என்ன நண்பா ரொம்ப நாளாக காணோம் அப்படின்னு. இல்லை இரணியன் எனக்கு ஒரு எலி வந்து புது நண்பனாக கிடச்சிருக்கான். எது, எலி உனக்கு ஃப்ரெண்டா? என்ன எலியெலாம் பார்த்தா விட மாட்டீங்க, ஒரு கை பார்த்துருவீங்க, இன்னும் எலி ஃப்ரெண்டுன்ற அப்படின்னு. ஆமாம், இல்லை அவன் ரொம்ப நல்ல குணம் படித்தவன், அவன் நிறைய புறாக்களுக்கெல்லாம் உதவி செஞ்சுருக்கான். இப்போ பல்வேறு வகையான நண்பர்கள் நமக்கு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நமக்கு தானே நல்லது. 4 வகையிலையும் ஒரு நண்பர் இருந்தால் நமக்கு தானே நல்லது. இப்போ நீரில் இருக்கிற நீனும் பறவை நம்ம நண்பரா இல்லையா அப்படின்னு. சரி எனக்கும் அறிமுகப்படுத்துவி, நானும் நம்மளாம் நண்பராக இருப்பேன்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு சொன்ன உடனே காகம், எலி, ஆமை 3 பேர் என்ன பண்ணுறாங்க, நல்லா ஒன்றோட ஒன்று கட்டி தழுவிக்கிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்புறமேட்டு இந்த காகம் வந்து இந்த எலிக்கிட்ட கேட்குது, நண்பா நீ வர வழியில் சொன்னியே உனக்கு ஏதோ ஒரு கஷ்டம்னு சொன்னியே, அது என்ன கஷ்டம் அது, ஏன் என்ன ஆச்சு உனக்கு, நல்லா சந்தோஷமாக தானே இருந்த உன்னோட நண்பர்களோட, என்ன கஷ்டம் உனக்கு, நீ எனக்கு சொல்லலாம் கேட்போம் அப்படின்னே. ஆமையும், நண்பா சந்தோஷத்தை மட்டும் பகிர்ந்துக்கதா நட்பு, உன்னோட இன்ப துன்பம் எல்லாத்தையுமே சொல்லு, நண்பர்களோட பகிர்ந்துக்கலாம், பகிர்ந்துக்கிட்டால் துன்பம் கொஞ்சம் குறையும், எங்களால் முடிந்த உதவியை நாங்களும் செய்வோம் உனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஆமையும் சொல்லுது. இப்போ இந்த எலி தன்னுடைய சோக கதையை சொல்லப்போகுது. இப்போ இந்த எலி சொல்லக்கூடிய கதையை நாம் அடுத்த பகுதியில் காண்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணி. நன்றி, வணக்கம்.